Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல்ல முட்டை மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, ரோட்டி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீளமா நறுக்கி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறலாம். வெங்காயம் ஃப்ரை பண்றப்போ பக்கத்திலேயே நின்று திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிரும். ஆனியன் ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிறலாம். பாருங்க, நான் எவ்வளோ நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கிறலாம். தாளிச்சதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்து இது கூட வதக்கிக்கிறலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிறலாம். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலா ட்ரையா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கூடவே 1/2 கப் தயிரை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். தயிர் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சு வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட்டை இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறலாம். மசாலாவோட வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிறலாம். தண்ணி வத்தி நல்லா திக்கா கிரேவியா வர்ற வரைக்கும் இதை கொதிக்க வச்சுக்கிறலாம். நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வத்தி பாருங்க, கிரேவி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு வெட்டி வச்சிருக்கிற முட்டைகளை இந்த மசாலாவோட ஒன்னொன்னா சேர்த்துக்கிறலாம். ஸ்பூன் யூஸ் பண்ணி மசாலாவை முட்டை மேலே போட்டு பெரட்டி விட்டுக்கிறலாம். அப்பதான் முட்டை உடையாம இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நார்த் இந்தியன் ஸ்டைலில் முட்டை மசாலா ரெடி. பார்த்து ரசியுங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.